All of you listen. They have given the data max mark 72, 80, 83, 75. Like that, science mark, English and economics marks they have given. Then they asked to calculate there is any significant difference between marks in these subjects. The subjects உள்ள ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்குதா? சிலது மேக்ஸ் நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க, மற்ற சப்ஜெக்ட்க்கு அதே ஸ்டூடெண்ட் கம்மியா வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து சப்ஜெக்ட் வைஸா டஃபா ஃபீல் பண்றாங்களா, இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நல் ஹைபோதீசிஸ் we have to taken from the question itself. ஓகே, நம்ம டி டெஸ்ட் இசட் டெஸ்ட்லாம் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா there is no significant difference, அதாவது there is no significant difference between observed, expected இந்த மாதிரி பார்த்துருப்போம். Here we will take the catch not from the question. In questionல என்ன தந்திருக்காங்க, to test whether there is a significant difference between the marks in these subjects. அது வந்து questionல இருக்குது. ஸோ அங்க இருந்தே நம்ம எடுத்துறோம். இப்போ questionல சப்போஸ் டெஸ்ட் whether there is a significant அப்படிங்கிற வேர்டு இருந்துச்சுன்னா இதை எழுதுறோம். there is no significant அப்படின்னு இருந்துச்சுன்னா என்ன சொல்லணும், no போட்டு எழுதணும். தெரியுதா? we will take this null hypothesis from the question. they will give alternative இதுக்கு அகைன்ஸ்டா இருக்கும். இப்போ there is ன்னு வந்திருக்கு, இப்போ there is no எழுதணும், அதான் alternative. மீதி எல்லா வேர்ட்ஸும் சேம் தான். தெரியுதா? நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டிசெண்டிங் ஆர்டர், தெரியுதா? டிசெண்டிங் ஆர்டர்ல நம்ம வந்து மார்க்ஸ் எழுதுறோம். ஃபர்ஸ்ட் 90 ரிப்பீட் ஆகக்கூடிய மார்க் 90 இருக்குது, திரும்ப 88 அப் டு 70 வரைக்கும் எழுதுறோம். நெக்ஸ்ட் அதோட ரேங்க் நம்ம தான் கொடுக்குறோம். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் வந்து 90 வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் தான், அடுத்தல 90 ரிப்பீட் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் என்ன ஆகுது, ரிப்பீட் ஆகுது. ஸோ 1 + 2 / 2 3 டைம்ஸ் ரிப்பீட் ஆகுது அப்படின்னா 1 + 2 + 3/2. தெரியுதா? ஸோ இது வந்து ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க் ரிப்பீட் ஆகுதுனால 1 + 2 / 2 என்ன வருது 1.5. அந்த 1.5 ஷேர் பண்ணிவிடும். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், அடுத்து தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த், செவன்த் வருது. நெக்ஸ்ட் 8 9 என்ன ஆகுது, ஈக்குவல் ஆகுது. ஸோ 8 + 9/2 = 8.5. ஸோ 8.5 வந்து இந்த ரெண்டு ரேங்கை ஷேர் பண்ணுது. லைக் தட் 77 ரிப்பீட் ஆகுது. 10th ரேங்க் 11th ரேங்க் ரிப்பீட்டட். ஸோ 10 + 11 / 2 10.5 ரிப்பீட்டட் எழுதிட்டோம். மீதி எதுவும் ரிப்பீட்டேஷன் இல்லை. ஸோ இது வந்து ரேங்க் ஆர்டர், இதுதான் கால்குலேட் பண்ணக்கூடிய மெத்தட். நெக்ஸ்ட் என்ன செய்யறோம்னா அந்த ரேங்க் ஆர்டர் யூஸ் பண்ணி மேக்ஸ் ரேங்க் ஆர்டர். மேக்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து 72 எத்தனாவது ரேங்க் 14. ஸோ அந்த 14 எழுதியிருக்கோம். 80 கேரிஸ் விச் ரேங்க் 8.5. ஸோ இதுல 8.5. 83 carries 5th rank. Like that 75 carries 12th rank. Likewise we have to write remaining ranks for these subjects, for all the rest of the subjects, science, English, economics. இதெல்லாம் சம் பண்ணி எழுதிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். இது ஃபார்முலா h = 12/N into n + 1 r1² / n1 + r2² / n2. like that r⁴² / n4. ஏன் r⁴ வரைக்கும் வரும், எத்தனை ரோஸ் இருக்கு 1 2 3 4. சப்போஸ் 3 ரோஸ் தான் இருக்குன்னு என்ன செய்யணும், இது எழுதக்கூடாது, r3 2 ரோஸ் தான் இதோட ஸ்டாப் பண்ணணும். -3 × n + 1. தெரியுதா? 3 × n + 1. இப்போ இதுல what is n1, number of data in first row. first rowல எத்தனை டேட்டாஸ் இருக்கோ அதான் n1. எத்தனை டேட்டாஸ் இருக்கு 1 2 3 4 தான் இருக்கு. ஸோ 4. n2 number of data in second row. second rowல எத்தனை 1 2 3 இவ்வளவுதான், 3 தான் இருக்கு. ஸோ 3. like that third fourth rows தான் இருக்குது, எழுதிட்டோம். ஸோ அந்த nங்கிறது என்னன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ். அது எல்லாமே என்ன செய்யலாம், அந்த ரோஸ் ஆட் பண்ணிட்டா போதும். n1 + n2 + n3 + n4 நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் ஈச் ரோஸ் 16 வருது. substitute all the values in 1 நான் இருக்குல்ல, அந்த ஃபார்முலால அப்படியே என்ன செய்ய போறோம், கால்குலேட் பண்ண வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்றோம். சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்மளுக்கு வந்து ஒரு வேல்யூ கிடைச்சு. இதுக்கு பேர் தான் என்னது டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னது ஸ்டெப் 3 வந்து டேபிள் வேல்யூ. chi² டெஸ்ட்க்கு என்ன டேபிள் யூஸ் பண்றோம் சேம் டேபிள் தான் நம்ம இதுக்கு ஃபாலோ பண்ண போறோம். ஆல்பா வந்து given 0.05. some problem they won't given, defaultly we have to take 0.05. தரலனா என்ன செய்யணும் 0.05 எடுக்கணும். degrees of freedom k - 1. k னா என்ன மீன் பண்ணுது, நம்பர் ஆஃப் ரோ.
இங்க எத்தனை ரோ இருக்குது 1 2 3 4 ரோஸ் இருக்குது so 4 k equal to 4 so degrees of freedom ங்கிறது 4 minus 1 equal to 3 என்ன சை ஸ்கொயர் டேபிளை யூஸ் பண்ண போறோம் யூஸ் பண்ணி டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ண போறோம் அதாவது இதுல என்ன செய்யணும் சை ஸ்கொயர் டெஸ்ட் யூஸ் பண்ணி 0.05 degrees of freedom 3 எல்லாருக்கும் அந்த டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ண தெரியும் நினைக்கிறேன் அதை கால்குலேட் பண்ணுங்க ஸ்டில் பண்ணுங்க ஸ்டில் ஓகே சோ நம்ம டேபிள் வேல்யூ கால்குலேட் பண்ணிருக்கோம் சை ஸ்கொயர் டெஸ்ட் டேபிள் தான் யூஸ் பண்றோம் degrees of freedom 3 level of significance 0.05 so அதோட வேல்யூ 7.815 இந்த லாஸ்ட் ஸ்டெப் 4 வந்து கன்க்ளூஷன் ஸ்டெப் 4 கன்க்ளூஷன் ஸ்டெப் 4 கன்க்ளூஷன் கன்க்ளூஷன் சிம்பிள் தான் இது வந்து டெஸ்ட் ஸ்டாட்டிக்ஸ் இது டேபிள் வேல்யூ which one is greater table value or table value greater so psi squared 0.05 degrees of freedom 3 this table value is greater than test statics அப்படினா நம்ம என்ன மீனிங் டேபிள் பிக்கா இருந்தா அதுல நிறைய திங்ஸ் வைக்கலாம்ல அதே போல அக்செப்ட் ஆகும் எது அக்செப்ட் ஆகும் catch not so accept catch not ஓகே சரி ஓகே கட் பண்ணிடுமா ஃபுல்லா கட் பண்ண ரவுண்டா இருக்குல்ல